சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் ஐஎல்ஏ குத்தூஸ், சுனாமியால் பாதிக்கப்பட்ட சங்க தலைவர், நுரைச்சோலை வீட்டு திட்டத்தில் 20 வருடங்களாகியும் எங்களுக்கு கட்டப்பட்ட வீடு நுரைச்சோலையில் இட்டவரைக்கும் எங்களுக்கு கையளிக்கப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் வழங்கியும் 2015 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கினேன். அந்த தீர்ப்புப்படியும் எங்களுக்கு எதுவும் செய்யலை. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஆகவே நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதற்காக இவ்விடத்துக்கு வந்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எம்ஏ சுபைராமா, அக்கரைப்பத்தி சுனாமியால் பாதிக்கப்பட்ட சங்கத்தில் ஒரு ஆள். நாங்கள் இன்றைக்கி மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கடிதம் கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டு இந்த வீடு கட்டி இந்த 15 வருஷத்துக்கும் எங்களுக்கு வீடு தரல. இப்போ முன்னாள் அமைச்சர் பேரியல் அஸ்ரப் தான் வீடு கட்டின முயற்சி செஞ்சு சவுதி அரசாங்கத்தால் வீடு கட்டின வீட்டை தரல. இப்போ அது கோட்டு திருப்பாளுக்கும் எங்களுக்கு வீடு தரல. நான் அக்கரைப்பத்துக்கு வந்த ஜனாதிபதிக்கிட்டேயும் கடிதம் கொடுத்து அதுக்கு இன்னும் ஒரு பதிலையும் காணலை. இப்போ நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கடிதம் கொண்டு கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். வந்தோட தந்த இதை கதைக்கும் எங்களுக்கு எப்படி கடும் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீடு சாமான் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீட்டை தந்தா மிகவும் நல்லா இருக்கும். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் ஜிஏக்கிட்டேயும் போன 12ஆம் மாதம் 24ஆம் தேதி ஜனாதிபதி சுனாமி அடித்த நாளாண்டு போனேன். அவரும் தீர்ப்பு சரியாக செல்லலை. அவர் ஜனாதிபதியை சந்திச்சதாம் வீட்டு பிரச்சனைக்கு. அதுக்கு இன்னொரு முடிவு ஒன்று எடுக்க நினச்சேன். அவருக்கும் கடிதம் கொடுத்து ஜனாதிபதிக்கிட்டே நான் எந்த கையால் அக்கரைப்பத்துக்கு வந்த இடத்த கடிதம் கொண்டு கொடுத்துருக்கி. அதுக்கு இன்னும் ஒரு முடிவும் தரல. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த வீட்டை தருமாறு. அவர் 6 மாதமாக போய்த்து வீடு தாரணுன்னு சொல்லி ஜனாதிபதி வந்து 6 மாதமாக போய்த்து இன்னும் வீடு தரல. இந்த வீட்டை கூடிய சீக்கிரம் தாரத்துக்கு முயற்சி செய்யுமாறு கேட்கலாம். காணி உரிமைக்கான அம்பாறை மாவட்ட செயலணியில் இருக்கின்ற காணி பிரச்சனை மற்றும் வீட்டு பிரச்சனைகளில் இந்த அக்கரைப்பற்று பிரதேசத்தில் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டு பிரச்சனை கொண்ட பிரச்சனையும் ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக பல முயற்சிகளை பல ஆண்டுகளாக எடுத்து வந்த போதிலும் இன்னும் அந்த பிரச்சனை தீர்த்தப்பாடில்லை. கடந்த காலங்களில் புதிய ஜனாதிபதி அவர்களும் இந்த வீட்டினை வழங்குவது தொடர்பாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் கூறியிருந்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதாக. ஆனால் 6 மாதங்களாகியும் இன்னும் இந்த வீடுகள் வழங்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றதா என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது. கடந்த 24ஆம் தேதி 4ஆம் மாதம் அங்கே கல்முனை பிராந்தியத்திற்கு வருகை தந்த மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி கிஹான் குணதிலக அவர்களுடைய குழுவினரை நாங்கள் சந்தித்திருந்தோம். சந்திப்பின் போது இந்த பிரச்சனையை தொடர்பாகவும் பேசியிருந்தோம். அதில் குறிப்பாக அவருடைய கருத்தின்படி 15 வருடங்களாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக அந்த தீர்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு ஆணைக்குழுவினால் ஒரு பரிந்துரையினை எழுதி கேட்பதற்கு இயலுமை இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய முறைப்பாடு இருக்கும் இடத்து தாங்கள் அதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று கல்முனை மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இணைப்பாளர் அசிசர் அவர்களிடம் நாங்கள் முறைப்பாடு ஒன்றினை வழங்கியிருக்கின்றோம். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் 78 பேர் கையொப்பமிட்டு இந்த முறைப்பாட்டினை வழங்கியிருக்கின்றோம். ஆகவே இதன் அடுத்த கட்ட நகர்வுகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு எடுக்கும் என்ற பெரியொரு நம்பிக்கை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சினையினை தீர்த்து அக்கரைப்பற்றில் சுனாமியினால் பாதிக்கப்பட்டு 20 வருடங்களாக வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த வீடுகளை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான அங்கீகாரத்தினை வழங்க இந்த அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வேண்டிக் கொண்டவனா. හරියන්න හරිම තැනට යන්න. LOLC Finance හරියන්න හරිම තැන.